ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் யாங் வந்துட்டு சொல்லியிருப்பா அந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. இவனுக்கு பயங்கர ஷாக்கு, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதுவும் என்னாலியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு மிங்கி வந்து டியான்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாங் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுவும் என் அண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக்காக இருக்கும். இப்போ அவங்க அண்ணி இப்போ தான் ஒரு ஃபுட் ட்ரக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க, என்னை இன்வைட் பண்ணாங்க, ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாளா. இது டைம் இல்லையாவா, போகலாம், கண்டிப்பாக போகலாம், இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாளா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்கிஹே கால் பண்ணி ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்க போகிறீங்களாமே, ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருப்பானா. இதை வந்துட்டு ஊச்சிட்டு வந்துட்டு காலில் வாங்கிடுவார். எனது ஃபுட் ட்ரக்கா, உனக்கு ஆல்ரெடி சங்கி தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஓஜினும் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒன்றா ஸ்டே பண்ண போகிறாங்க, அவங்க வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி விட்ருவானா. இதை கிட்டமே ஓஜின் வந்துட்டு எதுக்குடா அதெல்லாம் நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வந்து பிடிங்கிடுவார். அவருக்கு வந்துட்டு இதெல்லாம் சங்கிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கும். ஏன் தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு, என்ன உன் டுஹி ஓ ஃபியான்சி கூட தான் நீ ஸ்டே பண்ணுற, என்ன தப்பு இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து கேட்பான். ஆமாம்ல, நான் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன், சங்கிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ள வந்துட்டு கேட்டுப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஃபுட் ட்ரக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கும், அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். கஸ்டமர் யாரும் பெருசாகவே வரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்துடுவாங்க. பெரிய ரூமாக இருக்கும், அந்த ஷூட் ரூம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய ரூமாக இருக்கும். வந்துட்டு பார்த்துட்டு டூஹி வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுவா. அதில் ஏதோ ஃப்ளவர் இருக்கும், அந்த ஃப்ளவரோட பேர் சொல்லி இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா, அமைதி தான், பொறுமையாக இருக்கிறது தான் மீனிங் அப்படின்னு சொல்லுவாள். 2 பேரும் வந்துட்டு அப்படியே இருப்பாங்க. பட் வந்துட்டு ஓஜனுக்கு வந்துட்டு இவன் மேலே சாயல் வந்துட்டு எந்த ஃபீலிங்ஸுமே தராது. அவன் அப்படியே வந்துட்டு வேண்டா வெறுப்புக்கு தான் வந்து நிற்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கால, ஒருத்தருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பா, ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க. அவளுக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸை கீழே போட்டு போவாங்களா. அப்போ டியானும் மின்ஹியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டுக்கு வர நோட்டீஸ் எல்லாம் வந்துட்டு கீழே போட்டிருப்பாங்களா, ஸோ அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ஃபுட் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது சோறுங்க சொல்லும். அப்படியே இந்த பேர் நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சோறுங்க சொல்வாளா. பக்கத்தில் தானே மின்னி இருப்பா, வந்துட்டு அண்ணின்னு வந்துட்டு கூப்பிட வருவான். அச்சோ பழைய ஞாபகத்தில் அண்ணின்னு கூப்பிட்றேன், நீங்கள் தான் எங்கள் அண்ணன் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் உங்களை நான் சனியே கூப்பிட்டுக்கிறேங்கும் போது ஓ இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சோறுங்க சொல்வான், இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டேங்கிறாங்க, காலையிலேருந்து ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கவலையை வீடு இப்போ வருவாங்க பாருன்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மின்கி, டியாங், அதுக்கப்புறம் சோறுங்க 3 பேருமே வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி, சோறுக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மின்னி வந்து நின்றுட்டு இருப்பாள். ஹீரோயின் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னத்தான் வந்துட்டு அவங்க 2 பேரை வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலுமே ஹீரோயின் வந்துட்டு கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் மனசில் வந்து வலிக்கும்ல, லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ஃபீலிங்ஸோடு என்ன பண்ணுவான்னா சேர்லாம் எடுத்து போட்டுருப்பான். இதை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான் டியான். அவன் என்ன பண்ணுவானா, என்னாச்சு உங்களுக்கு உடம்பு வலிக்கும், இன்னைக்கு நல்லா உழைச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, நான் உங்களுக்கு ஷோல்டர் அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு ஷோல்டரை வந்துட்டு அமுக்கி விடுவானா. ஸோ இதை வந்துட்டு மின்னி வந்து தூரமாக இருந்து பார்த்துட்டு ஒரு வேளை வந்து டியானோட லவர் வந்துட்டு சங்கி தானா, அவங்கள தான் லவ் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. ஒரு அளவுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டா. ஹீரோ தான் காட்டுறாங்க, 2 பேரும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆர்டிகல் படித்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்கள் அப்பான்னு எனக்கு தெரியாது, ரொம்பவே சாரின்னு சொல்லுவாராம். அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாள், டூஹி வந்து சொல்லுவாள், அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு, இந்த ரீசனில் தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை இருந்தால் நான் ரொம்ப வந்துட்டு எங்கள் அப்பா மாதிரி இந்த ஹெல்பிங் டென்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, நானே கொஞ்சம் ராட்சசி மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஜின் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது, நீ வந்து நல்ல ராட்சசி, நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உன்னோட இன்னொரு சைடை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஓஜின் வந்து சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து கேட்குறான், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கிட்ட ஃபஸ்ட்டில் ஏதாச்சும் அட்மிட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஏன்னா இப்போ ஃபுல்லாக சொல்லிட்டு எல்லாமே சன்கியோட கேரக்டரை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம மீட் பண்ணோம்ல நம்ம கம்பெனிக்குள்ளே நான் வந்த புதுசில், ஸோ அப்போ ஏதாச்சும் எனக்கு கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது இல்லைப்பா, அப்போ நான் பெருசதுமே கவனிச்சதில்லை அப்படின்னு சொல்லுவான். அதே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா ஓஜின் கூட வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி, ஏன்னா 2 பேரும் ரூம் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க போவான். ஆனால் ஓஜனுக்கு வந்துட்டு அதில் வந்து இஷ்டமே கிடையாது. இவ வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஏதோ சம்திங் கன்ஃபியூஸில் இருக்கீங்க, எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஓஜனை வந்துட்டு கிஸ் பண்ண போவாள். ஆனால் ஓஜன் வந்து நவுந்துருவான். இவளுக்கு இன்னும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடும், அவளுக்கு ரொம்ப அசிங்கமாகிடும் அப்படி நவுந்தது. இல்லை எனக்கு டைம் வேணும், நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம்,
ஸோ நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் தான் தனியாக இந்த ரூம் புக் பண்ணேன். இதெல்லாம் மற்றபடி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓஜன் வந்து சொல்லுவான். ஒரு பையன் இப்படி சொல்லி நம்ம இப்படி இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா எப்போதுமே எல்லாரும் இவகிட்ட தான் வருவாங்க, இவங்க அழுகில் தான் மயங்கி வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஓஜன் வந்துட்டு இவளை அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓஜன் என்ன பண்ணுவாருன்னா சோஃபாவில் போய் உட்காந்துருவார். இவளுக்கு இன்னுமே காண்டாயிட்டு இருக்கும். இங்கே நம்ம ஹீரோயினை தானே காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா சோறுங்க தூங்க வச்சுட்டே வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா. இன்றைக்கி அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நினச்சி பார்த்துருக்கா. என்னத்தான் வந்துட்டு நம்ம லவ் பண்ணுற பையனை வந்து விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே வந்து லைட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே ஃபோனில் வந்துட்டு அவங்க லாஸ்ட்டாக வந்துட்டு போன ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கா. ஒன்றா வந்துட்டு பீச்லாம் சுற்றிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக வந்துட்டு படுத்துட்ருக்காங்க. 2 பேருமே தூங்கவே இல்லை. இங்கே ஓஜனும் தூங்கவும் இல்லை, அங்கே டூஹியும் தூங்கவே இல்லை. அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேரி வந்துட்டு ஓஜனுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு எதுக்கு கூப்பிட்றான்ட்டு ஓஜன் போய் பார்க்க போகிறான். அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா தங்கியோட ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பாரு, இது எல்லாமே அவங்களோட ஃபைல்ஸ் தான். அவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்திருக்காங்க, ஸ்கூலில் வந்து டாப்பராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சேலம் யூனிவர்சிட்டிலேயே அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷனுக்காக வந்து ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு. பட் எதுவுமே போகாமல் இதை அப்படியே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டா. இதனால தெரியுமா எல்லாமே டூஹியால் தான். டூஹி வந்துட்டு ஒர்க் பண்ணணும், அவள் வந்துட்டு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்துட்டு அப்பயே என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு கேக் ஷாப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா, கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ எந்த அளவுக்கு டூஹி வந்துட்டு திமிரு பிடிச்ச போனோன்னு பாரு. நான் விசாரிச்ச வரைக்கும் அவளுக்கு அவங்க அம்மா அக்கா 2 பேருமே பிடிக்காது. ஏன் அந்த குழந்தை சோறுங்க, அந்த குழந்தைய கூட பிடிக்காது. சரியான வந்துட்டு ஹர்ட்டஸை சம்பாதிச்சுட்டு இருக்கா. நீ ஏன் அவளை வந்து லவ் பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்தேன் என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது உனக்கு ஏதோ ஒரு நரட்டலாக இருக்குது, ஏதோ வந்துட்டு உனக்கு சரியில்லைன்னு தோணுது. அப்படிங்கும் போது இந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துடு. டூஹி ஒன்றும் அவ்வளோ நல்ல பொண்ணு கிடையாது, அவள் சனிக்கு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இப்போ வரைக்கும் இவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது கூட தங்கச்சிக்கும் அக்காவுக்கு வந்து எந்த ஹெல்ப்புமே இவள் பண்ணது கிடையாது, அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டுக்கிறான். ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா லாஸ்ட்டாக பிஹேவியர்ஸ்லாம் வந்து டூஹியோட பிஹேவியர்ஸ்லாம் பார்த்துருப்பானே. அவள் எப்போவுமே வந்து கெட்ட பொண்ணு தான், நீ தான் நினச்சிட்டு இருக்கேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுண்டு அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு இவன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா எப்படி தான் இருந்தாலும் நம்மளோட ஃபியான்ஸ் தானே, அவளை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு டூஹியை பற்றி தெரியும். அவள் என்ன தான் வந்துட்டு ஒரு சைடில் வந்து திமிரு பிடிச்சவன் இருந்தாலுமே அவள் மனசால வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதே வந்துட்டு இவளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. என்னடா இது என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டேங்கிறான்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்க் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டூஹி வந்துட்டு செஃப் கிட்ட ரொம்ப வந்து ஹாஷாக நடந்துக்கிட்டாங்க. அந்த செஃப் வந்துட்டு டூஹிக்கு அப்பா வயசு இருக்கும், ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு காலில் விழுங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூஹி. ஏன் டூஹி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க் வந்துட்டு கேட்பாரு. எப்போவுமே வந்து சாஃப்டாக ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க டூஹி வந்துட்டு கொஞ்சம் நாளாகவே ஒரு மாதிரி இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலையேங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஓஜனுக்கு ரொம்ப டவுட் வரும், என்ன இது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ தான் வந்துட்டு தேடி வேற சொல்லி அமைச்சிருப்பா டூஹியோட இன்னொரு சைடு இருக்குது, நீ என்ன பார்க்கல அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா டூஹியை போய் பார்க்க போவான். டூஹிட்ட வந்து கேட்பான், என்ன இது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, அந்த செஃப்பை எதுக்கு நீ போக சொன்னேன், அவர் வந்துட்டு பெரிய ஆள் தெரியுமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த ஃபுட்டெல்லாம் செய்யலாம்லங்கும் போது இல்லை இங்கே பாருங்கள் எதுக்கு வந்துட்டு கெஞ்சுறீங்க, நம்ம வந்துட்டு பெரிய இடத்துல இருக்கோம், அவங்ககிட்ட ஆர்டர் தான் பண்ணணும், ஒழுங்காக பண்ணலன்னா சாரி கேட்க தான் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ரூடாக பேசுவாராம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக பேசிகிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு முன்னேறி வரணும் நம்ம சப்போர்ட்டில் அப்படின்ட்டு கைண்டாக பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறங்கும் போது ஐயோ இது மாதிரி வேறு பேசி வச்சிருக்காளாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காண்டாகுது. டூஹி நாளைக்கு வந்துட்டு ஃபுட்லாம் செக் பண்ணுறதுக்கு எல்லாருமே வராங்க, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, ஃபுட்டு வந்து ரெடி பண்ணியே ஆகணும், உங்ககிட்ட தான் வந்துட்டு அந்த ஃபுட்டு பண்ணுறதுக்கான டைரி இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் எல்லா ஃபுட்டுமே பண்ணி வை, மறந்துட்டேன்னா எப்படியாச்சும் ரெஃபரன்ஸ் எடுத்தாச்சும் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவளுக்கு என்ன பண்ணே தெரியாது, என்னடா இது நம்மளை வச்சு வந்து ஃபுட் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவ வந்து ஷாக்காக பார்த்துட்ருப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் அந்த பாஸ் ரெடி இருப்பாள் அவள், அதுக்கப்புறம் மீனோட அம்மா யாங் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மீனோட அம்மா கேட்குறாங்க, எதுக்கு யாங் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு இருக்கானா, ஏன் உங்களுக்கு தெரியாதா, உங்களோட பையனோட குழந்தைய தான் நான் வயிற்றில் சுமக்கிறங்கும் போது இந்த பாஸ் லேடிக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிடுது. அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்கா, என்ன இது குழந்தைய சுமக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இங்கே பாரு, நான் இப்போ வேலையை விடலான்ட்ருக்கேன், ஸோ வேலையை விட்டதுக்கப்புறம் எனக்கு எல்லா செலவுமே நீ தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு அந்த லேடி சொல்கிறாங்க, எனது எல்லா செலவையும் என் பையன் பார்க்கணுமா, என் பையனே கஷ்டப்பட்டு இருக்கான், எதுக்கு உன்னோட செலவுலாம் பார்க்கணுங்கும் போது ஏன்னா குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன், ஸோ இந்த குழந்தை எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் இந்த குழந்தைய வந்துட்டு அபோர்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் பெற்று தான் எடுக்க போகிறேன், ஸோ என்னோட செலவு எல்லாமே வந்துட்டு மீன் தான் பார்த்தாகணும், அது மட்டும் இல்லாமல் மீனோட குழந்தை
குழந்தையாக இருக்க போய் நீங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு கேர் பண்ணிக்கணும், எனக்கு எல்லா இதுவுமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட அம்மா கிட்ட இருந்து சொல்லுவாள். இந்த பாஸ் லேடி வந்து செம்மையாக திட்டுவா. என்ன நினச்சிட்டு இருக்கும் போது, இங்கே பாரு நான் ஒன்றை மாதிரி வந்துட்டு இல்லீகலாக அஃபரில் இல்லை, ஹஸ்பண்ட் கூட இருக்கும் போதே நீ வந்துட்டு மின் கூட வந்துட்டு அஃபரில் இருந்திருக்க, அதே மாதிரி மின் வந்துட்டு ஒய்ஃப் இருக்கும் போதே வந்துட்டு கூட இருந்திருக்கான். ஆனால் நான் வந்துட்டு சிங்கிளாக இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவள் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணோம், அப்போ வந்து நடந்துச்சு. நான் ஒன்றை மாதிரி ரொம்ப கேவலமான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடியை பார்த்து திட்டிட்டு போகிறான். இவளுக்கு தேவைங்க, ஆல்ரெடி வந்துட்டு இவள் இது பண்ணியிருப்பாள், ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாள். ஸோ இப்போது மின் வந்துட்டு தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கத்துறா, எல்லாரும் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டூஹி தான் காட்டுறாங்க. டூஹி ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரா. வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் அப்போ தான் கேள்விப்பட்டேன் 2 பேரும் வந்துட்டு ஃப்ளைட்டில் இருக்கும்போது கிஸ் பண்ணிங்களாமே, நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆகி தான் இருந்தல, அப்போ உனக்கு டைவர்ஸ் ஆகலை, அப்போ எதுக்கு கிஸ் பண்ண, அப்போ வந்து ஓஜன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பு தப்பாக பேச ஆரம்பிப்பாளா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, பாரு இந்த மாதிரி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லுவான். வேறு என்ன பாரு, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போனால் எல்லோரும் வந்துட்டு ஏஞ்சல் ஃப்ளைட் ஏஞ்சல் மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நீ பண்ணது. நான் எவ்வளோ வந்துட்டு 10 வருஷமாக வந்துட்டு அந்த ரோடாக அந்த இதாக கௌரவமாக வந்து நான் இருந்தேன் தெரியுமா, ஆனால் நீ சுக்குசுளுவராக எல்லாத்தையுமே உடச்சி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. எனக்கு ஒன்றை மாதிரிலாம் வந்துட்டு வேலை பார்க்க முடியாது, அதுவும் இந்த கிச்சன் ஒர்க்லாம் வந்து இன்னும் சுத்தமாக பண்ண முடியாது. என்கிட்ட வந்து கேட்குறாங்க, போ இதை வந்து நீயே ஆரம்பிச்சல, ஸோ இதே முடிச்சு வை, நீ ஆஃபீஸ்க்கு போ, அந்த ஃபுட்டெல்லாம் பண்ணி வை, யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ நீ ஜூஹி மாதிரி லாஸ்ட்டாக இதாக நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கீழே தூக்கி போடுவாள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களா, ஸோ இது எல்லாமே வந்து டியான் அங்கே தான் இருப்பான் போல், எல்லாருமே காரில் வாங்கியிருப்பான். நெக்ஸ்ட்டு டூஹி போனதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்போ சோறுங்களாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து டேன் சொல்கிறான், இதனால தான் எல்லாருக்கும் வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கிது போல், நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க சரின்னு சொல்லிட்டு இவன் இறைச்சி சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ கேட்பா, என்னாச்சு நீ வீட்டு சாப்பாடே சரியாக சாப்பிட மாட்டியா என்ன கேட்கும்போது, ஆமாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன், எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் முடியல, அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஹாஸ்டல் இப்படி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்பான். கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு சாப்பாடு தரமாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சாப்பாடெலாம் அதிகமாக வச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் கேட்பான், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே டூஹியால் அந்த மாதிரி ஓஜின் வந்துட்டு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார், ஓஜினுக்கு எப்படி இருந்தாலுமே உங்களை வந்துட்டு பிடிக்குது, ஸோ இதனால் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம், நம்ம 2 பேர் டேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் நம்ம 2 பேர் டேட் பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னா ஓஜின் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பார், அது இல்லாமல் டூகிக்கும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரே கவலைங்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்ட்டு, ஸோ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார்ல அந்த நிலமையில் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து பார்க்குறா. ஆனால் இன்னுமே அதுக்கு ஓகே சொன்னாலும் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி சேர்மனுக்கு வந்துட்டு கோர்ட்டு அந்த விஷயம் நடக்குது போல். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்மன் வந்து இந்த மாதிரி கருப்பு பணம் வந்து அடிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரி மூலிமா அந்த ஆர்ட் கேலரி மூலமாக இவருக்கு நிறையா வந்துட்டு காசு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ லாயர் வந்துட்டு பேசுவார். அது வந்துட்டு அவர் வந்துட்டு பண்ணவே இல்லை, இந்த ஊழல் பண்ணது எல்லாமே காங் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்குன்னொன்னுமே காங்கு பயங்கர ஷாக்காக இருக்கும், அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும், என்னது காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சப்மிட் பண்ணதே தெரியுதான், அவள் தான் காங்கை மாட்டி விட்டுருப்பாள். ஆக்சுவலி சொன்ன மாதிரி இந்த பணத்தெல்லாம் வந்து திரட்டினதே வந்து இவன் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பான். ஸோ அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும், இந்த மாதிரி காங்கு தான் பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்துட்டு சேர்மன் பண்ணவே இல்லை, அவரோட மருமகம் பண்ணனால சேர்மன் பேரில் வந்துட்டு இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே காங்கு ஷாக்கு, அடி பாவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையே மாட்டி விட்டியான்ட்டு தேரி ஏதோ பிளான் வச்சிருக்கா போல, அதனால தான் காங் வந்து மாட்டி விட்டுருப்பா. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காங் வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கேன், எல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன், நான் இந்த கருப்பு பண்ண அடிக்க போய் தானே நீ சிஓவாக மாறினா, உங்கள் அப்பா வந்து ஜெயிலுக்கு போனார், லாஸ்ட்டில் நீ என்னையே மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்கும்போது, ஆமாம் நான் ஒன்றை தான் மாட்டி விட்டேன், இப்போ என்ன பிரச்சனை, இந்த கருப்பு பணம் நீ அடிக்காமல் இல்லை நீ அடித்தே தானே, ஸோ அதுதான் அந்த ப்ரூஃபை நான் தான் கொடுத்தேன், இப்போ என்ன பிரச்சனை, சும்மா ஏன் கத்திட்டு இருக்கேன், காதெல்லாம் வலிக்குது, இந்த மாதிரிலாம் கத்தாத, நான் சொல்கிறத கேளு, எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இரு, நீ ஜெயிலுக்கெலாம் போக மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு அந்த கருப்பு பணத்தை அடித்தது நீ அப்படின்னு சொல்லி தான் தெரியும், அதுக்குள்ளே வந்துட்டு ஆதாரெலாம் தெரியும், இப்போதைக்கு சேர்மன் ஏதோ பண்ணலன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு இவ கிளம்பி போகிறான். இவன் சரியான முட்டாள், இவனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளே பண்ண வச்சு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு காங் வந்துட்டு யாரோ கால் பண்ணி நம்ம பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் யார்கிட்டே சொல்கிறான், ஆனால் யாருன்னே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஓஜின் தான், ஓஜின் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு டியான் வரான். டியான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நானும் சங்கியே வந்துட்டு டேட் பண்ணலான்னு இருக்கோம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இவனுக்கு ஷாக்காக இருக்குது, என்னது சங்கியேவா, நீ இத்தனை
நாளாக வந்து டூஹி டூஹி தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன சன்கிங்கிறன்னு சொல்லிட்டு அவன் கேட்பாரு. இல்லை எனக்கு வந்து சங்கியை தான் பிடிச்சிட்ருக்கு, டூஹி கிடையாது, டூஹி வந்து உன்னுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். இவன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து டூஹியை நம்ம ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா டூஹி கால் பண்ணலான்னு நினைப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாத, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா இருமா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ தான் வந்து ஓஜின் வந்து கால் பண்ணுவார். இந்த மாதிரி உன ஃபுட்லாம் செய்ய சொன்னேன், நீ செஞ்சுட்டு இருக்கல, நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்க நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவங்க அங்கே போனா ஹீரோயினில் போக சொல்லியிருப்பா. ஸோ என்ன சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் வர வேணாம், நானே வந்துட்டு பண்ணிக்கிறேன், எனக்கு தனியாக பண்ணால் தான் வந்துட்டு விருப்பமாக இருக்கும், எனக்கு கூட சேர்ந்து பண்ணால் எனக்கு கடுப்பாக இருக்கும், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுவேன், பரவாயில்ல நான் வந்து தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். பட் இருந்தாலுமே இவன் என்ன பண்ணுவானா, இல்லை நான் வரேன் அப்படிங்குவான். இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாளா. சரி சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சிருவான். பட் இருந்தாலுமே வந்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவானா. அப்போ வந்துட்டு எனக்கு கேட்பான், எங்கே போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதான் என்னோட லவ்வர் டூஹியை வந்துட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போவான். நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அண்ணன் வந்துட்டு எல்லா ஃபுட்டும் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ இதை வந்து டக்குனு ஹீரோ வந்து பார்த்துருவான், என்ன இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை சோறுங்க வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்பாளாம். இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது டக்குன்னு வந்துட்டு திரும்பிட்டு சொல்லுங்கங்குவாளா. அப்புறம் வந்துட்டு ஐயோ நம்ம இப்போதைக்கு டூஹிமே நம்ம நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நான் தான் அப்படின்னு சொல்லுவாள். சரிண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து டூஹி தானே இருக்குன்னு, டூஹி எங்கே அப்படிங்கும்போது இல்லை அவள் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தால் கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா அப்படின்ட்டு வந்து சமாளிச்சிருவான். அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃபுட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிப்பான். சோறுங்க இவன் 3 பேருமே ஃபுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நேரம் வந்துட்டு விடிய வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ சோறுங்க குழந்தை தானே வந்துட்டு தூங்கிடுவா. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக சோறு தூங்கிட்டு இருப்பா. அப்புறம் இவங்க 2 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஏதோ திங்ஸ் இருக்கும்போது கை வந்து 2 பேருக்கும் டக்குன்னு டச் ஆகும். ஹீரோக்கும் வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஃபீல் இருக்கும்ல கை டச் ஆனால். ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமாக இருக்கும், என்ன பண்ணே தெரியாது, ரொம்ப நர்வஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, சோறுங்க பக்கத்தில் போயிட்டு ஹீரோ உட்காந்து அப்படியே கண்ணை அப்படியே தூங்கிட்டு இருப்பானா. ஹீரோயின் போய் பார்த்தீங்கன்னா 2 பேருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு இப்படி இப்போ கிளம்ப போப்பால டக்குன்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சங்கி கையை பிடிச்சிருவான். சங்கிக்கு வந்துட்டு என்ன சொல்லனே தெரியாது, அப்படியே இருக்கும். ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவ வந்து கையை வந்துட்டு எடுக்க போவாளா. அப்போ இருக்கமா அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அந்த லவ்வோட பார்த்துட்டு இருப்பான். சங்கி அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணவே முடியாது. அவளுக்கு வந்துட்டு நிறைய லவ் இருக்கும்ல, அவளும் அப்படியே பார்த்துட்டு இருப்பா. 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்படியே விடிஞ்சிடும். பார்க்கும் வந்துடுவாரா. ஐயோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, போங்க நீங்கள் இந்த சைடாக போங்க, ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்க் வந்துடுவார். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா டூஹி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க, இந்த ஃபுட் வந்துட்டு செமையாக இருக்குது, எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களாங்கும் போது ஆமாம்மா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆக்சுவலி தான் பண்ண மாதிரியே வந்துட்டு சீனை போட்டுருப்பாள். ஆனால் வந்துட்டு இங்கே ஹீரோக்கு தெரியும்ல. ஸோ அவள் திரும்பி பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சோறுங்களோட தொப்பி இருக்கும். ஒருவேளை இந்த தொப்பியை வந்துட்டு ஹீரோ பார்த்துருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பேக் சைடில் தான் இருப்பாள். இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயினை போய் பார்த்து பேச போவாள். எதுக்கு வந்து நீ சோறுங்க வச்சுட்டு வந்த, நீ மட்டும் வந்திருக்கலாமே, சோறுங்க வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நானா இல்லைன்னு தெரிஞ்சிருக்கோம், நீன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீ என்ன எதிர்பார்க்குற, உன்னை வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக நான் தான் எல்லாமே பண்ணேன், நான் தான் வந்துட்டு சன்கி, நான் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் வந்து நடித்தது ஆக்ட் பண்ணது எல்லாமே வந்து சொல்லலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா. ஸோ இல்லை உனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் தானே இருக்குது, நீ வந்துட்டு ஓஜினை வந்து லவ் தானே பண்ணுற ஒன் சைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டு இருப்பான். இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கும் போது சும்மா போய் சொல்லாத, நீ வந்துட்டு அவரை வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் தங்கச்சியோட ஃபியான்ஸை வந்து நீ லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பலர்னு அரைஞ்சிருவா. இதை வந்துட்டு ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஹீரோயினாக ரொம்பவே கஷ்டமாயிடும். ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். செம்ம திமிர் பிடிச்ச பொண்ணாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஓஜின் கிட்டே நீ வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டியாக அறைய போவாலா. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஓஜின் வந்துட்டு கையை வந்து பிடிச்சிருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்கு டூஹி அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிச்சிருவாரு. எதுக்கு வந்துட்டு நீ சங்கி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் இவங்க வந்து உங்ககிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கா, அது நல்லாவே தெரியுது அப்படிங்கும்போது அப்போ வந்துட்டு இவன் கேட்பான், என்னாச்சு சங்கி உங்களுக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வலிக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இங்கே பாருங்கள் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட வந்துட்டு ஒழுங்காக இப்போ நடந்துக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து சங்கி தானே உங்களை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஓஜி என்ன சொல்லுவாரா, இல்லை அவன் ஒன்றும் பண்ணவே இல்லை, நான் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சங்கி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சங்கி தான் விரும்புகிறேன், ஆக்சுவலி நான் சொல்லவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே சங்கி மேலே தான் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். ஆமாம் என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சங்கி மேலே தான், நான் சங்கியை தான் விரும்புகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர். Christmas song.